அனைவருக்கும் வணக்கம். ருக்மணி லட்சுமிபதி பற்றி ஒரு சிறு பார்வை தான் இந்த பதிவு. 1926இல் பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றார். 1929இல் சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றார். அதே வருடம் லாகூரில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டதால் சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 6 மாதம் சிறை, 100 ரூபாய் அபராதம். சட்டசபைக்கு நியமன உறுப்பினராக 1927இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1937 முதல் 1945 வரை துணை சபாநாயகராக பணியாற்றினார். சென்னை மாநகராட்சி உறுப்பினராக 5 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தார். டி. பிரகாசம் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. இவரை சிறப்பிக்க 1991இல் எழும்பூர் மார்ஷல் சாலைக்கு இவரின் பெயர் சூட்டப்பட்டது. மேலும் 1997இல் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. நன்றி.